நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர், இது குறித்த தகவல்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக நாங்குநேரி இரட்டை கொலையில் தமிழகத்தையே பரபரப்பிற்கு உள்ளாக்கி இருக்கும் நாங்குநேரி இரட்டை கொலையில் 7 பேர் அதிரடி கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நாங்குநேரி அருகே அரங்கேறிய அதிர வைக்கும் இரட்டை கொலை மற்றும் அரிவாள் வெட்டு சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர்களை 3 அடைப்பு காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்தன ஷர்மிளா. குறிப்பாக குற்றவாளிகள் தரப்பில் அவர்களது வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ சரணடைய போவதாக முதற்கட்ட தகவல்கள் கசிந்தன. ஆனால் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகளை பல்வேறு தனிப்படையினர் 10க்கும் மேற்பட்ட தனிப்படையினர் தீவிரமாக தேடி வந்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள உறுதியான தகவலின்படி இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் தற்போது மிக மிக தீவிரமான விசாரணை உட்படுத்தப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட 7 பேரும் யார், அவர்கள் எந்த பகுதியில் வைத்து பிடிபட்டார்கள், பதுங்கி இருந்த இடம் எது என்பது குறித்த ரகசிய தகவல்களை போலீசார் இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை. இருப்பினும் அவர்கள் பிடிபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் விரைவில் அவர்களது பெயர் மற்றும் அடையாள விவரங்களை மாவட்ட காவல்துறை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ADGP காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல் துறையினர், தென்மண்டல IG விஜயேந்திர பிதாரி, சரக காவல்துறை துணைத் தலைவர் சரவணன், கூடுதல் ADGP தயாள் ஆகிய அனைவருமே திருநெல்வேலியில் முகாமிட்டு இந்த வழக்கை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்குநேரி பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் மீண்டும் மோதல்கள் ஏற்படாமல் இருக்கவும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் வைத்து நடைபெறும் இந்த தீவிர விசாரணையில் கொலையின் பின்னணி மற்றும் இதில் மேலும் யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் துருவி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த திட்டமிட்ட கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை மிக குறுகிய காலத்தில் பிடிபட்டுள்ளது இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுகிறது. இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம் ஷர்மிளா. தொடர்ந்து தகவல்களையும் விவரங்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம் ஷர்மிளா. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வனராஜ் சங்கர்.